எல்லாமே கொஞ்சம் கிராஜுவலாக ஒரு என்னன்னா இந்த டைம் பீரியடில் கும்பத்தில் இருக்கவங்க வந்து புதுசாக எதையும் ஆரம்பிச்சிட வேண்டாம். அதை ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு உண்டான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று படிக்கிறீங்க அப்படின்னா படிப்புலேயும் சில தடைகள் வரக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. எதுவாக இருந்தாலும் ஒரு பிளாக்கேஜஸ் வந்து எல்லாம் ஸ்லோவாக போகிற மாதிரியே இருக்கும். பரவாயில்ல, ஆனால் அதை பாதியில் விட்டுறாதீங்க. அதை வந்து முயற்சி பண்ணி தடைகள் இருந்தாலும் பரவாயில்ல, அதை முறியடிச்சு எப்படி நான் போய் அதை செயல்படுத்துகிறேன்னு ஒன்று இருக்குது. ஃபேமிலியில் கூட குடும்ப உறுப்பினர்களுடைய பேச்சு வழக்குகளில் கூட நிதானத்தை கடைப்பிடிச்சிக்கிறது நல்லது. ஏன்னா ராகு என்ன வேணாலும் பண்ணும். திடீர்னு ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்திவிடும், திடீர்னு வார்த்தைகளை விட வச்சிரும், தேவையில்லாத வார்த்தைகள் பேசுகிற மாதிரி ஆயிரும், வாக்குறுதிகள் யாருக்கும் கொடுத்துடக்கூடாது, உடனே நான் அதை செய்கிறேன், உடனே நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரே மாதிரியான ரிசல்ட்டுங்கிற ஒரு விஷயத்த கொடுக்காது. முன்னுக்கு பின் முரணாக நடக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் ஆகிடும். அதனால இதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. எதுவாக இருந்தாலுமே யாராவது ஏன் இன்னும் இதை செய்யலையா என்ன ஏதுன்னு கேட்குறாங்க அப்படின்னா செய்யணுங்க, என்னன்னு பார்த்துட்ருக்கேன், அது செஞ்சுருவேன், இந்த அன்னைக்கு செய்கிறேன், கரெக்டாக இப்போ செய்கிறேன் அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா இது விதி கொஞ்சம் ஸ்லோவாக உங்களுக்கு கூட்டிகிட்டு போகுதுங்கிறனால இதோடைய டேட் என்னன்னு நம்மளாலே கணிச்சு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய அந்த ஸ்பீட் லிமிட்னு ஒன்று இருக்குல்ல, ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடும். ஏன்னா இது வந்து